ஆர்ப்பரிப்பின் சத்தம், துதியின் சத்தம். நேற்றைய நாள் செய்தி மிகவும் ஒரு ஆசீர்வாதமாயிருந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம். அதுக்கு 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். உண்மையிலே நேற்றைய வசனம் என்னை தொட்டது. இப்போ ஞாபகத்தில் இறங்கியாரம்பிட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பரிக்க கூட 4000 பேர் மறந்து போனார்கள். மரண ஓலம் சத்தம் தான் கேட்க வேண்டும். ஆனால் அங்கே மரண ஓல சத்தம் கேட்கவே ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்டது. 6ஆம் வசனம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். வந்த உடனே நமக்கு மோசம் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இப்படி ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே என்று அந்த வார்த்தையின்படி அழகாக எடுத்துரைத்த. அதாவது வார்த்தையில் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை எவரும் அசைக்க முடியாது. அருமையான ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தம். இன்றைய நாளிலே துதியின் சத்தம் நினைக்கிறேன். அவரை அழைப்போமா? பிரைஸ்லர் எஸ்தர் ரூபி அவர்களே. அருமை அருமை. நீங்க ஒரு அருமையான வெளிப்பாட்டை கொடுக்கிறீர்கள். அந்த வெளிப்பாட்டை அறிய கொஞ்சம் நேரம் எடுக்க மீண்டும் நாங்கள் அதை சிந்திக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடு எங்களுக்கு அறியக்கூடிய இருந்தது. மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைய நாளே உங்களுடைய வெளிப்பாடு என்னவோ கொடுங்கள். அந்த அதிகாரங்கள் வசனங்களை கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள். காரணம் அநேகர் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தையும் வசனத்தையும் கொஞ்சம் விவரமாக சொல்லிவிட்டு வார்த்தையை கொடுங்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நல்லவரே, உயர்த்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வையகம் தந்திடாதின்பம் ஏசையனளித்ததானந்தம், வையகம் தந்திடாதின்பம் ஏசையனளித்ததானந்தம், பொய்யனுக்கோ புகழ ஒன்ன நாசம், மெய்யனகற்றினாரின் பாவதோஷம், பொய்யனுக்கோ புகழ ஒன்ன நாசம், மெய்யனகற்றினாரின் பாவதோஷம், பொங்குதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம் குருசினில் சிந்தின ரத்தம், குருவேசுவில் உண்டாகும் சுத்தம், குருசினில் சிந்தின ரத்தம், குருவேசுவில் உண்டாகும் சுத்தம், கல்வாரியின் தெய்வ மகத்துவ நேசம், கல்வாரியின் தெய்வ மகத்துவ நேசம், கல்லான இதயமும் கனிந்திடும் பாசம், கல்லான இதயமும் கனிந்திடும் பாசம், பொங்குதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம். நன்றி அப்பா, இயேசு நாமத்திலே உம்முடைய பிதாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முந்தைய தினத்துல பாருங்க 5 விதிமுறைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கூட 6வது விதிமுறையை பார்க்கலாம். முதலாவது விதிமுறை என்பது போஜன பலி. முதலாவது கோதுமையினால் செய்யப்பட்டது, 2வது உதிர்த்த தானியம் செலுத்தப்பட்டது, நெருப்புல வாட்டி, 3வது அது அடுப்பில் வைத்து ஆயத்தம் படுத்தப்பட்டது சூளை. சூளை என்பது கோபாக்கினை, தேவ கோபாக்கினையை நம்மேல் வர வேண்டியதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்.
நான்காவது பாருங்க, தட்டையான கல். அத பாருங்க, அந்த தீட்டப்பட்ட கல்ல வச்சு அந்த அப்பத்தை சுடுவாங்க. இது கபத்தாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தளவரிசைப்படுத்தப்பட்ட மேடையிலே பிளாத்துவின் மேலே விசாரணை செய்யப்பட்டு 3 இடங்கள்ல அங்க ரத்தம் சிந்துகிறார். அந்த கபத்தா தட்டையான கல்ல வைத்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 5 வந்து குழிவான சட்டி அல்லது கொப்பரை. அதுன்றது எருசலேமை குறிக்கிறது. குழிவான சட்டினா கொப்பரைனா அந்த எருசலேமிலே வைத்து இயேசு பலியானதை குறித்து பாருங்க பார்த்தோம். இந்த 5 விதிமுறைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றார். இன்றைக்கு கூட 6, 7, 8, 9, 10 விதிமுறைகளை பார்த்துவிட்டு சீக்கிரமாக முடித்து விடலாம். 6வது வந்து துண்டு துண்டாக பிக்கப்பட வேண்டும். அந்த போஜன பலியின் அப்பம் வந்து பிக்கப்பட வேண்டும். இத நீங்க லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போமையானால், வாசிக்கிறேன் பாருங்க. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. துண்டு துண்டாக பிட்டு. லேவியராகமம் 2:6வது வசனம், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். துண்டு துண்டாக பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் துண்டு துண்டாக நமக்காக பிக்கப்பட இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். அழகா பிக்கிறார். பிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இங்க போடப்பட்டிருக்கு. துண்டு துண்டாக பிக்கப்பட வேண்டும். இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா இந்த 10 விதிமுறைகளையும் அப்படியே இதுல கொடுத்திருக்காங்க. 10 விதிமுறையும் இதுல இருக்கிறது. அதை அப்படியே ஒரு விதிமுறையை கூட மிஸ் பண்ணாம இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இது நிறைவேற்றப்பட்ட போஜன பலி. ஆகையினாலதான் நீங்க இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கை செழித்திருக்க முடியும். எந்த குறைவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கிறிஸ்துவினுடைய நற்கந்தங்களாக வாழ முடியும் என்பது உறுதிப்படுத்துங்க. பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இந்த சாட்டையினால் அடிச்சோன்னு கிட்டத்தட்ட 351 இடங்களிலே கீறல் விழுந்தது அவருடைய சரீரத்துல. அப்படியே பிஞ்சு 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 தொங்குது பாருங்க. முகமெல்லாம் சதையெல்லாம் பிஞ்சு தொங்குது. இந்த இதுல மார்பகத்துல இருக்கிற சதையெல்லாம் பிஞ்சு பிஞ்சு அப்படியே தொங்குது. இந்த முதுகுல இருக்கிற தசைகள் எல்லாம், அந்த டெண்டான்ஸ், அந்த போன்ஸ் உடைய அந்த இதெல்லாம், வெயின்ஸ் எல்லாம், பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு தொங்குது பாருங்க. அவர் அந்த கீழடைந்தார். மானிடரின் ரூபமே அவருக்கு இல்லாதிருந்தது, மனுஷ சாயலே அவருக்கு இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சும்மா இல்ல பாருங்க, அவ்வளவு விலைக்கிரயம் இயேசு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். பாவியா இருக்கிற மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எந்த பாரம்பரியமும், எந்த மனுஷனும், எந்த விதமான இதுவும் நம்மளை மீட்காது பாருங்க. இவரை நம்மை மீட்க முடியும். உங்கள் சார்பிலே, என் சார்பிலே பாருங்க, பிஞ்சு பிஞ்சு அந்த கீழடைந்தார். இயேசுனுடைய முகம் அந்த கீழடைந்தார். அப்படியே கோரம். அவருடைய உருவமே, மானிடரின் ரூபமே அவருக்கு இல்லாதிருந்தது. பிற்கப்பட வேண்டும் என்றால் இந்த நியமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இதுல ஒரு சின்ன முள்ளு குத்துனா சரி, ஏதோ ஒரு சின்ன காயம் பட்டுட்டா சரி, அந்த தசை சிதைக்கப்படும் போது எவ்வளவு வலி வேதனை இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலி வேதனைகளை இயேசு அப்படியே சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். பிஞ்சு பிஞ்சு அப்படியே தசையெல்லாம் தொங்குது பாருங்க. பிக்கப்பட வேண்டும் என்ற நியமத்தை அவர் பாருங்க, அதே மாதிரி அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பிட்டு கொடுத்தாருங்க. என்னுடைய சரீரமா இருக்கு, நீ சாப்பிட்டு நல்லா இரு, உன்னே நான் எனது வாழ வைக்கும்படி என்னுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். எந்த இடத்துல பாருங்க பெயின் வந்தாலும் சரி, எது வந்தாலும் இதை நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த சனத்திலே ஆரோக்கியம் உண்டாகும். உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய கிட்னில, உங்களுடைய எல்லா பாருங்க சரீர பகுதியிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இங்க பாருங்க, அந்த குமாரன், அதாவது வானத்துல இருந்து வந்த அந்த அப்பத்துல ஜீவன் இல்ல சொல்றாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப இந்த அப்பமாகிய இயேசுவை புசித்தால் தான் உங்களுக்கு ஜீவன். இயேசுவை நீங்க உள்ளத்துல இது பண்ணலாம். அதாவது இதுல நிறைய இருக்கு பாருங்க. இந்த அப்பத்தை என்ன செய்ய மாட்டாங்களா யூதர்கள், கையை கத்திய வச்சு வெட்ட மாட்டாங்க, பிட்டுதான் கொடுப்பாங்க.
ஏன்னா இதுல ஜீவன் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும் போது நமக்கு என்ன இருக்குது பாருங்க, பிட்டு கிறிஸ்துவாகிய பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அப்பம் எனக்காக பிக்கப்பட்டது. இப்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை அப்பமாக பிட்டு நமக்கு கொடுத்திருப்பதனால் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லா தீங்கிலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். நீங்க வயசு 80 வயசு 90 வயசாக இருக்கலாம், நீங்கள் எழும்பி ஓடத்தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் திருவிருந்து நம்ம இது பண்றப்ப இந்த உணர்வோடு என்னுடைய பாதுகாப்பிற்காக, என்னுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட, என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய வேலைகள் பாதுகாக்கப்பட இயேசு கிறிஸ்து அவருடைய அப்பத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதை எடுத்து அப்படியே புசித்து எனக்கு ஜீவன் உண்டாயிருக்க நான் அதை புசிக்கிறேன் என்று அதை புசிக்க வேண்டும். இப்ப இதனாலதான் நீங்களும் நானும் பாருங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து பாருங்க அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்ததுக்கு முன்பாக பிதாவிடத்துல ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன செய்யறேன், நான் உம்முடைய கரத்துல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் அவர்கிட்ட ஒண்ணுதாங்க இருந்துச்சு, அவருடைய சரீரம் இருந்துச்சு. அதையும் நமக்காக பிக்கப்பட கொடுத்தாங்க. இனி அவர்கிட்ட என்னது, அவர் நம்ம இடத்துல கொடுக்கறதுக்கு அவரிடத்துல எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லா எம்டி பண்ற அளவுக்கு உங்களுக்காக எனக்காக கொடுத்தாரு. நீங்க நிறைந்திருக்கும்படி, நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும்படி அவர் எம்டி ஆயிட்டாருங்க. பாருங்க, அதை ஆணித்தனமாக விசுவாசிங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் நிறையும், உங்களுடைய ஊழியம் செழிக்கும், உங்களுடைய எல்லா காரியமும் பாருங்க. இந்த பலி சும்மா இல்ல, இத அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே அச்சு பிசகாமல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இனிமேல் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ உங்களுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாருங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. வாயில எப்போது ஈரப்பதமா இருக்கிற இடம் வந்து நாக்கு. அப்போ நீங்க தண்ணியில போய் நடந்துட்டீங்கன்னா வலிக்கி விழுந்துருவீங்கல்ல, பாத்ரூம்ல போய் பாருங்க தண்ணி இதாச்சுன்னா அப்படி சரக்கு வலிக்கிறாங்க. நீங்க எப்போதும் உங்க நாவின் வார்த்தைகள் வலுவாதபடி, அதானது சறுக்கி விழுந்துராதபடி பேசாம, விட்டடிக்கிறோம்னு சொல்லி தவறான காரியத்தை பேசாது. நீங்க பாருங்க, உங்களுடைய வாயின் அறிக்கையின்படிதான் உங்களுக்கு ஆகும். ஆனா நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எனக்காக இயேசு செய்த காரியங்களை நீங்கள் உங்களுக்காக எடுத்து பேசுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பாருங்க, அடுத்து 7வது விதிமுறை, உப்பு சேர்க்கப்பட வேண்டும். உப்பு சேர்க்கப்பட வேண்டும். இத லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உப்பு தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உப்பு உப்பு சேர்க்கப்படணுமா? உப்பு என்னன்னா தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு இங்க போடப்பட்டிருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை உப்பு எதை ஞாபகப்படுத்துறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் உடன்படிக்கையை. அததான் பாருங்க, மார்க் 14:24 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மார்க் 14:22, 24, 23, 24. புதிய உடன்படிக்கைக்குரிய இந்த உப்பு என்பது உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராதிருக்குன்னு சொன்னார். இது புதிய உடன்படிக்கை. உங்கள் பேரிலே என் பேரிலே அவர் ஒரு உயிரை எழுதி கொடுத்துட்டார். புது நியூ கவர்னன்ட், ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இந்த உடன்படிக்கையை மதிப்பீங்கன்னா இந்த உடன்படிக்கையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. ரத்தத்தினாலே போஜன பலி செலுத்தும் போது ஒரு உடன்படிக்கை வர வேண்டும். என்ன உடன்படிக்கை வர வேண்டும் பாருங்க? அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்பது அப்பத்தினாலும் ரசத்தினாலும் ஆகிய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வர வேண்டும். அப்பத்தினால, இயேசுடைய சரீரத்தினால, அவருடைய ரத்தத்தினால புது உடன்படிக்கை திராட்சை ரசமா மாத்தினார் பாருங்க, புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையின் மக்கள் நீங்கள். லூக்கா 2:4-7 வசனங்களை வாசிப்போம்னா, இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத்லகேம் என்ற எபிரேய வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு. யோவான் 11 வாசித்தோம்னா, கிறிஸ்து எங்க ஊழியத்தை நிறைவு பண்றாருன்னா பெத்தானியாவிலே நிறைவு பண்றாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த பெத்தானியில நிறைவு பெறப்ப அந்த இவங்க மார்த்தாள்
இவங்க இருப்பாங்கல்ல லாசரு, அந்த அங்க பெத்தானியா என்பது திராட்சை பல வீடு, திராட்சரசம். அடுத்து யோவான் 19 எருசலேமிலே வைத்து இயேசு பலியாக்கப்படுகிறார். அப்போ பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீட்டிலிருந்து அப்பம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெத்தானியாவிலிருந்து திராட்சை ரசம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்து நமக்காக எருசலேமில் பலியானார். இப்போ பெத்லகேம் வீட்டுல அப்பம் கிடைக்கிறது, பெத்தானியாவில திராட்சை பழ ரசம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, எருசலேம் என்பது சமாதானம். இது என்னன்னா எதை காட்டுதுன்னா, பாருங்க, திராட்சை பழ வீட்டிலிருந்து திராட்சை ரசம் கிடைக்கும். கிறிஸ்து பூமிக்கு வந்ததின் நோக்கமே, ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய பிக்கப்பட்ட சரீரமாகிய அப்பத்தினாலும் சிந்தப்பட்ட இரத்தமாகிய திராட்சை ரசத்தினாலும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி நமக்காக எல்லாருக்காகவும் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு எருசலேமிலே பலியானார். எருசலேமில பாருங்க பலியானார், சமாதானத்தை கொடுக்கும்படி. இப்போ இந்த மூணும், அவர் அப்பம் கிடைச்சிருது, திராட்சை ரசம் வருது, சமாதானத்தின் உடன்படிக்கை வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் அப்படியே நிலைவரப்பட்டு பிசாசு சொன்னா பாருங்க, மத்தேயு 4:4 இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி என்ன செய்யுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, முட்டாள், இந்த கல் அப்பமாக்கும்படி வரவில்லை, என்னுடைய சரீரமாகிய வார்த்தையை மாமிசமாக நான் எனது பிக்கப்பட ஒப்பு கொடுத்து இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த நியாயப்பிரமாணமாகிய கல்ல அதை நிறைவேற்றினார் பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு நியமத்தை அவர் நிறைவேற்றினார் பாருங்க. இந்த கல்ல அப்பமாக்கும்படி என்னுடைய சரீரத்தை அவர் எவ்வளவு உறுதி பாருங்க. உங்களுடைய இந்த ரட்சிப்பு, உங்களுடைய அந்த பராமரிப்பு, பாதுகாப்பு எவ்வளவு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினாலே. பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். இந்த வார்த்தையினாலதான் நீங்க பிழைக்க முடியும். அவ பாருங்க, அப்பத்தை விட்டு கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி நிலைநிறுத்தி வந்திருக்கிற அந்த வார்த்தையினாலதான் பாருங்க நம்ம பிழைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க பிழைக்கிறாங்க, காக்கப்படுறாங்க. உப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையை கிறிஸ்து அப்பத்தினாலே புதிய உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்தினார், உங்களுக்காக இருக்குங்க. 8வது, தேன் சேர்க்கப்படக்கூடாது. இந்த இதை லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துல தேன் சேர்க்கப்படக்கூடாது 11வது வசனம் பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மா உள்ளதொன்றையும் தேன் உள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். தேன் உள்ளதொன்றை, தேன் சேர்க்கப்படக்கூடாது. பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை என் நாவுக்கு தேனினும் இனிமையா இருக்கிறது. அப்ப என்னன்னா, இந்த விதிமுறைப்படி இனிமையான எந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை. இனிமையான ஒரு ரம்மியமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்த இந்த பூமியில ஒரு நேரம் கூட, எப்பன்னா பிதாவினுடைய சமூகத்துல இருந்த நேரம் அவருக்கு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா அது பாருங்க, அவர் அனுபவிக்க இல்லை. ஏன்னா நமக்காக இந்த பாருங்க, நம்மை மனரம்யமாய் வாழ வைக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்கும்படி, பாருங்க, நம்முடைய கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் இனிமையை கொடுக்கும். தேன் சேர்க்கப்படக்கூடாது என்ற நியமத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார். கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. ஏன் அங்க அந்த நாசரேத்தூரை சுற்றி வளர்ந்தாரு? ஏன் அங்க மட்டும் அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு? மனரம்யம் எந்த ஒரு நிகழ்வோ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இருக்கவே இல்லை. நம் வாழ்வை மனரம்யமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து நமக்காக எல்லா இனிமையையும் மனரம்யத்தையும் அவர் வாழ்வில் இழக்க நேரிட்டது. எல்லாத்தையும் இழந்தார். இப்போ அந்த நாசரேத்துல ஏன் இருக்கணும் பாருங்க. வெளிப்படுத்தல் 16:14 வாசிப்போம்னா, அர்மகதேன் யுத்தம் வருமா. அந்த அர்மகதேன் யுத்தம் லாஸ்ட்ல வரும். அந்த பள்ளத்தாக்குலதான் இந்த யுத்தத்துக்கு ஜெயம் கிடைக்க வர்றதுக்காக ரவிபார்கள் சொல்றாங்க, இவர் எதுக்காக அந்த நாசரேத்தை சுத்தி இது பண்ணாரு? நாசரேத்து பாருங்க பெரிய ரவுடி ஊர், அதை சுத்தி ஜெபம் பண்ணாருன்னா, அர்மகதேன் யுத்தம் அந்த இடத்துலதான், இந்த அர்மகதேன்ற பள்ளத்தாக்கு இந்த நாசரேத்து கிட்டதான் இருக்குதான். அப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த நம்முடைய தேவ சேனைக்கு ஜெயம் கிடைக்கும்படி அதை சுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்நாள் எல்லாம் ஜெயிச்சாராங்க. உங்களுக்காக பாருங்க, இப்பவுமே அந்த ஜெயத்தை கொடுக்கும்படி இப்படி பின்னாடி எத்தனை 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரப்போகுது. அந்த 1000 வருஷம் அரசாட்சி வர்றப்போ வரும். அதுக்காக ஜெபம் பண்ணாராம். எனக்கு அன்பானவர்களே, நாமும் ஜெபிப்பது அதிக பாருங்க அவசியமா இருக்கிறது. கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தன்னுடைய மரணம் மட்டும் தேன் சேர்க்கப்படக்கூடாது என்ற அந்த விதிமுறையின்படி
இனிமையையும் மனரம்யத்தையும் வாழ்நாள் முழுவதும் பாருங்க கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிச்சதே கிடையாது. அடுத்து 9 என்னன்னா அப்போ அதன் மேல எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் இட வேண்டும். எண்ணெய் வார்த்து அந்த அப்பத்தை அப்படியே கொடுத்துடக்கூடாது, எண்ணெய் போடணும், தூப வர்க்கம் போடணும். பாருங்க இது லேவியராகமம் இது 11வது வசனத்துல இருக்கு பாருங்க. 11வது வசனத்துல வாசிப்போம்னா லேவியராகமம் 2:11 நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும், சரி இது தேன் வாசித்தாச்சு. 9வது விதிமுறை 15வது வசனத்துல இருக்கு. லேவியராகமம் 2:15 பாருங்க. அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக, இது ஒரு போஜன பலி. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல 3 பெண்கள் பரிமள தைலம் பூசினாங்க. யூதருடைய அடக்க முறைமைப்படி என்னன்னா சரீரத்தின் மேல எண்ணெய் பூசுவார்கள், ஒலிவ எண்ணெயும் வார்ப்பாங்க. பாருங்க, இதை எண்ணாகமம் 15:5 வாசிங்கன்னா ஒரு பெண் தவறா நடந்தது நிமித்தம் எண்ணாகமம் 5:15 எண்ணாகமம் அதிகாரம் 5:15 வசனம். இங்க ஒரு பெண் தவறா நடந்ததுனால ஆசார இடத்துல கூட்டு வர்றப்ப நான் வாசிக்கிறேன். இங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறுத்தி தவறாக நடத்திய நிமித்தம் கணவன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் 1 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமல் இருப்பாயாக. எரிச்சலின் காணிக்கை. இங்க அந்த தவறா நடந்தது நிமித்தம் அந்த மாவை என்னது ஒரு எப்பா கொடுக்கணுமாங்க. அதை அப்ப பாருங்க, இங்க யூதர்கள் ஜனங்க அந்த மரித்து போன சரடத்தின் மேல அந்த பரிமள தைலம் அதெல்லாம் 3 பெண்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல என்ன செஞ்சாங்க, இந்த பரிமள தைலத்தை வார்த்தாங்க. அப்படி வார்க்கலைன்னா அங்க என்ன வருமா பாருங்க, எரிச்சலின் காடி. நம்முடைய பழைய அக்கிரமத்தின் எரிச்சலின் அந்த இதெல்லாம் கிளம்பிடுமா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல பாருங்க, அவருடைய சீசர் என்ன செய்யறாரு, வெள்ளை போலமும் கரிய போலமும், யோவான் 19:39-40 வசனங்கள். இங்க வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராக்கால் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடைய சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். கிறிஸ்துவின் சரீரம் தூப வர்க்கம் இடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இங்க ஆதலால் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பழைய அக்கிரமத்தை நினைக்காமல் இருப்பதற்காக அடக்கம் பண்ணப்படும் போது கிறிஸ்துவின் சரீரத்தை வச்சு நமக்காக ஒரு பாவ நிவர்த்தி செஞ்சாங்க. பாருங்க, ரோமர்கள் கிறிஸ்துவ எல்லா சிலுவையில அரைஞ்சவங்க எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. எனது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியா இடத்துல ஒப்பு கொடுத்தார். அவ பாருங்க, அவருடைய சரீரம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஆனா தேவன் அதை பார்த்து இறுதியா பிதாவாகிய தேவன் அவர் சரீரத்தை வச்சு நமக்கு ஒரு பாவ நிவர்த்தியை செஞ்சிருக்காரு. ஆவி பாதாளத்துக்கு போயிடுச்சு, குமாரன் மரித்து போய்விட்டாரே என்று கூட பிதாவாகிய தேவன் விடவில்லை. அவர் சரீரத்தை எடுத்து அதன் மேல எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போட்டு, இனி அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் இனிமேல் ஜனங்கள் மேல நினைக்க மாட்டேன்றத நினைவு கூறும்படிக்கு பிதா எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார். போஜன பலி செலுத்தப்பட்டு விட்டால் அந்த மனுஷனுடைய பழைய அக்கிரமம் நினைவு கூறப்படவே முடியாது. வேதத்தின்படி இது சரிதானா பாருங்க, நீங்க வாசிப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 15:5 தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் விட்டு விலகாமலும் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஒரு பாவத்தை தான் செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவர் செய்யவே இல்லை. காரணம் மன்னிக்கப்பட்டுருச்சு. பாருங்க, இங்க லாஸ்ட் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். பாருங்க, 10வது விதிமுறை என்னன்னா, ஞாபக கூறியாக அது என்ன செய்யணும், இது பண்ணணும். 1 கொரிந்தியர் 11:24 கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இதை நினைவு கூறுங்கள். தலைமுறை தோறும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிக்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த விதிமுறைகளின்படி எங்களுக்காக நீர் சிலுவையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தாரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த போஜன பலியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தமாகும்படி இயேசுவின் நாமத்திலே இந்த போஜன பலியின் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுபிட்சம் உண்டாகட்டும். இதப்படி செய்கிறீர்களாக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நன்றிங்கய்யா. ஆமென் ஆமென். நன்றி பிரதர் பிரபு. இந்த போஜன பலி 6, 7, 8, 9, 10 சொன்னீங்க. 6